அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். ஒரு மார்ச் மாதம் 29 2025 வருஷம் மீனராசிக்கு பயிற்சி ஆக போகிறார். அந்த மீனராசியிலேயே 3/6/2027 வரைக்கும் அந்த மீனராசியில தான் இருக்க போகிறார். பொதுவாக இந்த 2.5 வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சனி பயிற்சியில் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான்னாலே ஒரே பஞ்சாயத்து தான். அவர் பாத சனி, ஜென்ம சனி, விரய சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி, இது மாதிரி சனினாலே ஒரு பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிலவருது. ஆனால் பொதுவாக பார்த்தோம்னா நம்ம சனி பகவானுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் என்னுடைய பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன். சனி பகவான் நல்லா இல்லை அப்படின்னா ஒருத்தர் உயிரோடே இருக்க முடியாது. அவர் தான் ஆயுள்காரகன். அவர் நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர். நமக்கு கல்யாணம், சனி பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டாதான் கல்யாணம் ஆகும். அஷ்டமச்சனியோ, அர்த்தாஷ்டமச்சனியோ, கண்டகச்சனியோ, இல்லை சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்திரமோ, ஏதான ஒரு வகையில் சனி பகவான் நமக்கு கனெக்ட் ஆகணும். அப்போ தான் கல்யாணம், நம்ம வாழ்க்கையில் கல்யாணம், வேலை, குழந்தைங்க, இது எல்லாமே உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கிரகம் சனி பகவான். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இப்போ மேஷராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆக போகிறார். இது 7.5 சனி உங்களுக்கு தொடங்குறது. 7.5 சனி தொடங்கினாலே ஒரே பஞ்சாயத்து தான். நமக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி பல விதமான பயங்கள், குழப்பங்கள், நமக்கு வாழ்க்கையில் நம்ம போயிட்டு இருக்கிற பாதையில் எப்படிப்பட்ட இடைஞ்சல்கள் வரும் அப்படின்னு சொல்லி வராது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வங்கள் இதெல்லாம் இருக்கும். அப்போது இந்த சனி பயிற்சி, அதுவும் மேஷராசி என்பர்கள் இது சரராசின்னு பேர், நெருப்பு ராசின்னு பேர். இன்னும் கொஞ்சம் அவசரப்படுறது இருக்கும், டக்குன்னு கோவப்படுறது இருக்கும். ஆனால் முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு ஓட்டம், ரெகுலராக தொடர்ந்து விடாமுயற்சியோடு போகிறவங்களாம் இருப்பாங்க. பொதுவாக மேஷராசி அன்பர்கள் ஜென்ரலாக பார்த்தோம்னா அதிகமான பேர் காதலித்து கல்யாணம் பண்ணுறவங்களில் மேஷராசி ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கிறது, காதலில் விடுறதில்ல. அது மாதிரி இவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் இவங்கள அதிகமான பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு முக்கால்வாசி ஆண் குழந்தைகளே இருக்கும். இதெல்லாம் ஜென்ரலாக மேஷராசிக்கு உள்ள குணங்கள். இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பண்ண போகிறதுனா, இந்த 29ஆம் தேதி உங்களுக்கு 12வது வீட்டுக்கு வராரு. 12வது வீடுன்றது குரு பகவானோட வீடு. அந்த வீடு பொருளாதாரம் சார்ந்த பலவிதமான விஷயங்களை நீங்கள் இந்த 2.5 வருஷ காலத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அது ஏன்னு சொல்கிறேன்னா, முதல்ல பூரட்டாதி நட்சத்திரத்தில் 5ஆம் மாதம் வரைக்கும் பயணிக்கிறார். 3ஆம் மாதத்துலேருந்து 5ஆம் மாதம் வரைக்கும். இந்த 3ஆம் மாதத்துலேருந்து 5ஆம் மாதம் வரைக்கும் பண சம்பந்தமான விஷயங்களை ஜாக்கிரதையாக இருங்க. யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துறது அது மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் அந்த 3 மாத காலம் ஜாக்கிரதையாக இருங்க. 5ஆம் மாதத்துக்கு மேலே அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனிபாவோட நட்சத்திரம். வேலை, உத்தியோகம், அதில் மாற்றங்கள், அதில் ப்ரமோஷன்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு அப்போ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பல பேர் வெளிநாடு போகிறது, வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கிறது, வெளிநாட்டு கம்பெனிஸில் வேலை பார்க்குறது, இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். வேலை, உத்தியோக மாற்றங்கள், உத்தியோகத்தில் உயர்வுகள், இதெல்லாம் நடக்கும். ஏன்னா சனி பகவான் 10, 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார். இவர் அந்த அதிபதியாக இருந்து 12ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறார், உங்களுக்கு ரிஷபராசியை பார்க்குறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6வது வீட்டையும் பார்க்குறார். 6வது வீடும் நமக்கு வேலைகளை குறிக்கும். ஸோ அந்த வீட்டையும் பார்க்குறார். அதனால் இந்த காலகட்டங்களில் மாற்றங்கள், வேலைகள், வேலை மாறுறது, இந்த வேலை இல்லைன்னு சொல்லி வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கும்பொழுது அதுக்கு அந்த விஷயத்துக்கே உண்டான சிரமங்களை நம்ம அனுபவிக்கணும். ஒரு இடத்துலேருந்து வேலை மாற்றி இன்னொரு இடத்துக்கு போனால் புது ஆள், புது சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் நம்ம அதை கோப்பப் பண்ணணும். அந்த இடத்துல உள்ள விஷயம் தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். அது மாதிரி
அந்த புது இடத்துல நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதை வந்து நம்ம எதிர்கொள்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு அந்த காலகட்டங்களில் நடக்கும். இதெல்லாம் 2025 12ஆம் மாதத்துக்குள்ளே நடக்கும். இதுக்கு அடுத்து வர காலகட்டத்தில் அவர் ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கிற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் அந்த மனக்குழப்பங்கள் ஏற்படும். 2027 2026 7ஆம் மாதத்துக்கு மேலே 2026 7ஆம் மாதத்துக்கு மேலே அந்த வக்ர காலங்கள் வரும். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து இருந்த போதிலும் வந்து 2027 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சம்பந்தமான குழப்பங்கள், எதிர்ப்புகள், உங்களுக்கு ஒர்க்கில் ப்ரெஷரு, மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாதது, இந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் நடக்கும். இதே நேரத்தில் அவருடைய பார்வை உங்களுடைய 9வது வீட்டுக்கு விழுறதுனால வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வந்து அங்கேருந்து மாறுறது, வெளிநாட்டிலேருந்து திரும்ப தாய்நாட்டுக்கு திரும்புறது, இந்த மாதிரி விஷயம் 2027 திரும்புறதுன்னா இங்கே வேலை விட்டுட்டு இல்லை, இங்கே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்து இந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் சனி பகவான் பல சூழ்நிலைகளில் உங்களுக்கு வந்து உதவ போகிறாரு. ஏன்னா 12ஆம் இடத்துல கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அவர் வந்து மறைவு ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது, அதாவது சுபகிரகம் மறைவு ஸ்தானத்துக்கு போனால் சுப காரியங்கள், அதாவது நமக்கு வேண்டிய வளர்ச்சிகளில் தடை ஏற்படும். ஆனால் அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கஷ்டங்கள் தரக்கூடிய கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது இதெல்லாம் வந்து 6, 12 இந்த மாதிரி இடத்துல இருந்ததுன்னா நமக்கு மறைவு ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது நமக்கு பலவிதமான நன்மையான பலன்களை கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து அதனால தான் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதே நேரத்தில் குரு பகவான பயிற்சி ஆறது அந்த மாதிரியான காலகட்டங்கள் வருது. ஸோ குரு பகவான் பயிற்சி ஆறது மட்டும் இல்லை, அவர் வந்து இந்த வருஷமே அவர் வந்து கடகராசியில் உச்ச குருவாக இருந்து அவர் வந்து அதிசாரமாக போகிறார். அதிசாரமாகவே உச்ச குருவாக இருந்து அப்போ சனி பகவானை பார்ப்பார். அதுக்கப்புறம் 2026வது வருஷம் அவர் பயிற்சி ஆவார். பயிற்சி ஆகும்போது திரும்ப மீண்டும் வந்து குரு பார்வை வந்து சனி பகவானுக்கு கிடைக்கும். அப்போல்லாம் வந்து பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். சொத்து, நிலம் இது மாதிரியெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு பாசிட்டிவ் விஷயங்கள். இப்போ நெகட்டிவாக வந்து என்ன நடக்கும், இதெல்லாம் வந்து பாசிட்டிவ். இதெல்லாம் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு உண்டான பாசிட்டிவ்ஸ். அதில் வந்து நெகட்டிவ்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னோம்னா, இது வந்து நம்ம வேலை வந்து ஒரு சில பேருக்கு வேலை இழப்புகள் ஏற்படும். அப்புறம் நீங்கள் மீண்டும் வேலை தேடுறதுக்கு ஒரு 2 மாத காலங்கள் வந்து நீங்கள் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். இது எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சனி இந்த வந்து மார்ச்லேருந்து மேக்குள்ளே 2025 மார்ச்லேருந்து மேக்குள்ளே ஒரு சில பேருக்கு வேலை இழப்புகள் ஏற்படும். அப்புறம் வேலையை விட்டுருவோம், ஆனால் அடுத்த வேலையை தேடுவோம். ஒரு வேலையை தேடிட்டு இந்த வேலையை விட்டுல, இந்த வேலையை விட்டுட்டு ஏதோ கோபத்தில் ஏதோ பிரச்சனையில் இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை தேடும் பொழுது நமக்கு வந்து அதுக்கான டைம், அதுக்கான காலங்கள் வந்து நமக்கு தூரமாக போகும். அது மாதிரி வந்து வேலை பார்க்குறவங்க மட்டும் இல்லை, குடும்பத்து விஷயத்தில் பார்த்தோம்னா ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் வந்து குடும்பத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது குடும்ப விஷயங்களில். இவர் வந்து குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 7வது வீட்டுக்கு வரப்போகிறதுனால குடும்பத்தில் நல்ல குதூகலங்கள் இருக்கும். குடும்பத்து சொத்து சேர்க்கைகள் ஏற்படும். ஸோ குடும்பத்தை பொறுத்தல இது. உடல்நலத்தை பொறுத்தளவில் இது வந்து உடல்நல பாதிப்புகள் இருக்கலாம். ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு 40 வயசுக்கு மேலே அவங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். இதை வந்து எப்படி சரி பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன சுவாமியை வேணால் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு 9 விளக்கு ஏற்றி 9 முறை சுற்றி வந்தீங்கன்னாலே இந்த சனிபகவானோட தொல்லையிலேருந்து பெருமளவு குறையும். அப்படி இல்லை நம்மளால் அது பண்ண முடியல, பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருந்ததுன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வழிபட்டீங்கன்னாலும், வெண்ணெய் சாத்தி வழிபட்டீங்கன்னா அப்பையும் சனிபகவானுடைய தொல்லைகள் குறையும். இதுவும் இல்லை, ஆஞ்சநேயர் கோயில் இல்லை, பெருமாள் கோயில் இருந்ததுன்னா பெருமாள் கோயிலுக்கு போய் வாசனை மலர்கள் அதை சாத்தி வழிபட்டாலும் சனிபகவானுடைய தொல்லைகள் பெருமளவு குறையும். இது மாதிரி வந்து நீங்கள் வழிபட்டுண்டு உங்களுக்கு இந்த 2.5 வருஷ காலமும் நான் சொன்ன நல்ல பலன்கள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.